Hi students, exercise 10.4ல 25th sum பார்க்குறோம். என்ன givenனா y equal to sin inverse x by root of 1 minus x square. அதான் வந்து given. y equal to sin inverse x divided by root of 1 minus x square. அதை அப்படியே எழுதிக்கிறீங்க. இப்போ என்ன பண்றீங்க? divided by root of 1 minus x square இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும்? root of 1 minus x square into y equal to இங்க என்ன இருக்கு sin inverse x. ஃபோர் ஸ்டெப் மாடிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த டினாமினேட்டர் சரி கொண்டு வந்துட்டோம். நியூமரேட்டர் வந்துச்சு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அது எழுதிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து வகைப்படுத்துறோம். சரிங்களா? இது வந்து UV மெத்தட் ப்ராடக்ட்ல இருக்கு. இதை அப்படியே வச்சுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ் இதை அப்படியே வச்சுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறோம். y டிஃபரன்ஷியேட் பண்றோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y1 அப்படின்னு கிடைக்கும். y டேஷும் போடலாம், y1 போடலாம். நம்மளுக்கு ஆன்சர்ல y1 y2 இருக்குது. அதனால y1 போட்டுருக்கோம். சரிங்களா? சரி, இதை அப்படியே வச்சுக்கிட்டோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். நடுவில் பிளஸ் எழுதிங்க. இப்போ y அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ ரூட் எக்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ். சரிங்களா? ஆனா இங்க ரூட் எக்ஸ்னு இல்ல, ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? முதல்ல ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்புறம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரிங்களா? இது ரூட் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணீங்க. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? 1/2 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? 1/2 ரூட் எக்ஸ் எழுதியாச்சு. இப்போ உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரூட் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. சரிங்களா? இது பிராக்கெட் போட்டுருங்க, ஏன்னா இது மல்டிபிள் இருக்கு. ஈக்குவல் sin இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். sin இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். sin இன்வர்ஸ் எக்ஸ் உடைய ஃபார்முலா அதுதான். சரிங்களா? எழுதிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிருங்க, ஏன்னா இது ப்ராடக்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? கேன்சல் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த டைம்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு டினாமினேட்டர்ல. இங்க பாருங்க நியூமினேட்டர்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணிருங்க. சரிங்களா? ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? மல்டிப்ளை பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. சரிங்களா? இப்போ இந்த சைடு ஏற்கனவே ஒரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இன்னொரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1. அதாவது ரூட் எக்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்றோம். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ y1 அப்படி எழுதிங்க. பிளஸ் இங்க என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்க 1 y மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது பூராத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிளஸ் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணிட்டோம். டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஈக்குவல் டு இந்த பக்கம் வாங்க. இங்கே ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும்? ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. இப்போ பாத்தீங்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ இதே யூவி மெத்தட் தான். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க, y1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ் y1 அப்படியே வச்சுங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பண்ணலாங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. y1 டிஃபரன்ஷியேட் பண்ணா y2 பிளஸ் அடுத்தது y1 அப்படியே வச்சுங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 எழுதிங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் இருக்கு. மைனஸ் அப்படியே எழுதிங்க. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. இதுவும் யூவி மெத்தட் தான். இதை அப்படியே வச்சுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை அப்படியே வச்சுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்களா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா y1. சரிங்களா? இப்போ ஒய் அப்படியே வச்சுங்க, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சரிங்களா? இப்போ 1 சரி ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்க 0 போட்டுக்கலாம். சரி, முடிஞ்சு. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் நான் காமனா தான் வெளியே வச்சிருக்கேன். சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ள ஆல்டர் பண்ணலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2. இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 விட்டுடலாம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் 2x y1. சரிங்களா? 2x y1 ஆயிடுச்சு. அடுத்து இந்த மைனஸ் உள்ள மல்டி பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு எக்ஸ் y1 என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் y1. அப்புறம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன வரும்? மைனஸ் y இன்ட்டு 1 y தான். சரிங்களா? அப்போ மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும்.
ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆன்சருக்கு வந்துட்டோம். அப்போ என்ன வரும்? இந்த கொஸ்டினில் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆன்சருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ அந்த ஆன்சருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ மைனஸ் இங்கே மைனஸ் 2xy1 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் xy1 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி என்ன வரும்? மைனஸ் 3xy1 கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் மீதி ரிமைனிங் மைனஸ் y ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் 3xy1 மைனஸ் y ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா படிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல் நீ வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 1 இயர் இருக்கு, நம்ம 12th போக போறோம். 12th இருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்க போறோம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ண போறேன். சரிங்களா? அதனால நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை ஸ்டூடெண்ட்.